க்ரீமை கேக்கில் தடவாமல் கேக் பேஸில் தடவணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 கிலோ பட்டர் க்ரீம் கேக். இந்த கேக் வந்து ரொம்ப க்யூட்டாக வந்துருந்தது. ஸோ ஃபைனல் ரிசல்ட்டை வெயிட் பண்ணி பாருங்க. வழக்கம் போல் நம்ம லேயரிங் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம எப்பவுமே பட்டர் க்ரீம் கேக்குக்கு வந்துட்டு ஸ்ட்ராபெரி க்ரஷ் கொடுப்போம். அதே மாதிரி கொடுத்துட்டு மேலே ஒரு ரஃப் ஃபினிஷ் கொடுத்துட்டு சைடில் ப்ளைனாக விட வேணான்றதுக்காக லைன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் உங்கள் வீட்டில் நடக்கிற எந்த ஒரு ஈவெண்ட்னாலும் பர்த்டே ஃபங்க்ஷன்னாலும் நீங்கள் ராஜேந்திரால் தான் கேக் ஆர்டர் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஹிப்னடைசேஷன் செஷன். அதுக்காக மட்டும் இல்லை, நம்ம வீடியோஸை பார்க்குறவங்க ஃபாலோவே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதனால் ஃபாலோ பண்ணாத எல்லாரும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எதுக்காக அந்த கேக் பேஸில் க்ரீம் தரணுன்றதை பார்க்கலாம். ஏன்னா கேக் டிசைனில் அப்படி இருந்துச்சு, கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் அப்படி இருக்குது. இந்த கேக்கில் அதோட டிசைனை தூக்கி கொடுக்குறது இந்த ஸ்பைரல் டிசைன்ஸ் தான். இந்த ஸ்பைரல் டிசைன்ஸை வந்துட்டு நம்ம டபுள் கலரில் போட்டிருக்கோம். ஒன்று டார்க் பிங்க்கு, ஒன்று லைட் பிங்க்கு. இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பட் ஆனால் கேக் பார்க்குறதுக்கு ரொம்ப எலிகண்ட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த டிசைனை வந்து நீங்கள் எந்த கலரில் ட்ரை பண்ணாலும் அழகாக வரும். அந்த ஸ்பைரல் டிசைனை ஒரே சைஸில் வைக்காமல் ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி வச்சுருங்க. ஏன்னா ஒரே சைஸில் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. இந்த ஸ்பைரல் போடுறதுக்கு என்ன நாசல் யூஸ் பண்ணுன்றதையும் நான் இதில் காட்டியிருக்கேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கேக் ப்ளைனாக இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு நம்ம சுகர் பால்ஸ் கலராக வச்சுட்டு ஒரு ஹாப்பி பர்த்டே டாப்பர்ஸும் வச்சுட்டோம். நம்ம வாழ்க்கையில் பட்டர்ஃப்ளை வரலை, அட்லீஸ்ட் கேக்கே பட்டர்ஃப்ளை இருக்கட்டும் சொல்லிட்டு நிறைய பட்டர்ஃப்ளைஸை கேக் மேலே வச்சுட்டோம். இதுதான் கேக்கோட ஃபைனல் அவுட்புட். எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.